குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய டே மார்னிங் 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு 3 வயசில் ஒரு பாப்பா ஒருத்தி இருக்கா. அவள் ப்ளே ஸ்கூல் தான் போயிட்டுருக்கா. நேத்தே சொல்லி வச்சுட்டா, எனக்கு வந்து கார்ன் வேணுமா நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு. சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்து விட்டுறலாம், சாப்பிட்ருவா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கார்ன் தான் வேக வச்சுருந்தேன். வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டே தான் வேலையை பார்த்துட்ருப்பேன். அப்புறம் அவளுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கான வேலையும் அப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 2:30க்கு வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அப்புறம் ரசம், ரைஸ், இதுதான் இன்றைக்கி லன்ச் மெனு. அதுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அவ்வளோலாம் சமைக்க தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். யூடியூப் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் டெய்லி சமைச்சிட்ருப்பேன். கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு 1/2 கேஜி, 2 பேர் தான் எங்கள் வீட்டில். ஸோ 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தாவே போதும், அதுவே 2 நாளைக்கு வந்துடும். ஸோ வீட்லேயே மசாலா கொஞ்சம் பெப்பரும் மல்லியும் போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டு நல்லா காரசாரமாக ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசமும் சைட் பை சைடு வச்சுட்டேன். அப்படியே பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப காரமாக வேணாம், அப்புறம் ரெண்டுமே காரமாக இருந்தால் ரொம்ப காரமாகிடும்னு சொல்லிவிட்டு தக்காளி ரசம் மைல்டாக வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு